அதிகாலை 2:17 மணி. ரவியின் கைபேசி அதிர்ந்தது. அவன் அரை தூக்க கலக்கத்தில் எழுந்து அதை சரிபார்த்தான். அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி. நாளை அலுவலகம் போகாதே. ரவி முகம் சுளித்தான். இரவில் யார் இப்படி செய்தி அனுப்புவார்கள் என்று அவன் நினைத்தான். அவன் அதை புறக்கணித்துவிட்டு மீண்டும் உறங்கச் சென்றான். காலை வந்தது. ரவி அவசரமாக தயாரானான். அவனுக்கு ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. கதவை பூட்டும் போது அவனுக்கு அந்த செய்தி நினைவுக்கு வந்தது. ஒரு கணம் அவன் தயங்கி நின்றான். பிறகு அவன் தலையை அசைத்தான். சும்மா ஒரு குறும்புதான் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான். வழியில் அவனது கைபேசி மீண்டும் அதிர்ந்தது. அதே எண். தயவு செய்து இன்று போகாதே. இப்போது அது ஒரு வேடிக்கையாக தோன்றவில்லை. ரவி பதிலளித்தான். யார் இது? பதில் இல்லை. ஆனால் அவன் தன் அலுவலகத்தின் அருகில் வந்து சேர்ந்தான். முதல் முறையாக அவன் உள்ளே நடக்கவில்லை. அவன் சாலையை கடந்து ஒரு தேநீர் கடையில் அமர்ந்தான். அவன் தன் அலுவலக கட்டிடத்தை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் திடீரென்று ஒரு பலத்த சத்தம். மக்கள் அலறல், கண்ணாடி உடைதல், கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. ரவி உறைந்து போனான். அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் உள்ளே சென்றிருந்தால் நான் அங்கேயே இறந்திருப்பேன். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அந்த செய்தி அவனை காப்பாற்றியது. அன்றிரவு ரவியால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். அந்த செய்தியை அனுப்பியது யார்? அவன் தன் கைபேசியை திறந்து அந்த எண்ணிற்கு அழைத்தான். அது ஒலித்தது. பின்னர் யாரோ ஒருவர் பதிலளித்தார். ஹலோ ரவி. ரவியின் உடல் குளிர்ந்து போனது. அந்த குரல் அவனுடையது போலவே இருந்தது. ரவி மெதுவாக கேட்டான், நீங்கள் யார்? அந்த குரல் பதிலளித்தது, நான் நீதான். ரவியால் அதை நம்ப முடியவில்லை. அந்த குரல் தொடர்ந்தது, நான் இன்று அலுவலகம் சென்றேன். நான் நிற்கவில்லை, திரும்பி வரவில்லை. ரவியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இது சாத்தியமில்லை என்றான் அவன். அந்த குரல் மென்மையாக சொன்னது, உன்னை காப்பாற்ற ஒரு பதில் செய்தி அனுப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நாள் உலகம் இயங்கத் தொடங்கியது. செய்திகள் வந்தன, மக்கள் பேசினார்கள், வாழ்க்கை தொடர்ந்தது. ஆனால் ரவி முன்போல் இல்லை. அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டான். அனைவருக்கும் ஒரு செய்தி. நமக்கு நேரம் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். நாம் சொல்கிறோம், நான் நாளை செய்கிறேன், நான் பிறகு அழைக்கிறேன், நான் ஒரு நாள் தொடங்குவேன். ஆனால் சில நேரங்களில் நாளை வருவதில்லை. ரவி காப்பாற்றப்பட்டான். ஏனென்றால் அவன் நின்றான். மேலும் அவன் செவி கொடுத்தான். வாழ்க்கை சிறிய அறிகுறிகளை கொடுக்கிறது. ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஒரு எச்சரிக்கை. அதை புறக்கணிக்காதீர்கள். சில நேரங்களில் உன்னை காப்பாற்ற முயற்சிக்கும் அந்த குரல் உங்களுடைய சொந்த குரலாகவே இருக்கும். நான் பிறகு அழைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.